அதுக்கப்புறம் பேசுறேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே தள்ளுமுள்ளாயிருச்சு. சில பேர் அந்த சைடுல கத்தியெல்லாம் கிழிச்சிருக்காங்க. கத்தியெல்லாம் கிழிச்சிட்டாங்க சில பேர். Complaint from lot of general public. After the commotion, some miscreants used a knife and they were opposite side. Miscreants were trying to create a wound for him. Randomly they were doing this. Where was she standing? அக்கா நீங்க எங்க நின்னீங்க? நாங்க இந்த டிச்சில விழுந்தோம். அக்கா fell into the ditch. ஆப்போசிட்ல எனக்கு தெரிஞ்ச பையன் ஃப்ரெண்டுங்க 4 பேர் கையில கிழிச்சு ஜிஹெச்ல தான் இருக்காங்க. So 4 people here, friends who were on the opposite side. Somebody tore into their hands by using knife. Some miscreants. அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு 3 பிள்ளைங்க கை உடைஞ்சிச்சு. என் பாப்பாவோட கிளாஸ்மேட்டுக்கு கை உடைஞ்சிச்சு. அவங்க ஜிஹெச் போல ஒன்லி தனியார்ல Her friend's daughter and her hand broken, but she went home by taking people to the private hospital. So a lot of people went home அவங்க directly. ஜிஹெச் போகல. They didn't go to ஏன்னா GH. 8 தடவை பண்ணி அவங்க பக்கம் போயிட்டாங்க. What happened to this tree? அக்கா இந்த மரம் உடைஞ்சது. ஆப்போசிட்ல தான் மேடம் மரத்துல இருந்தாங்க இந்த சைடுல. ஏறினதுல பசங்களுக்கு ஏன்னா அந்த பாக்குற ஒரு ஆர்வத்துல அவங்க ஏறிட்டாங்க. ஏன்னா இடம் கொடுக்கல யாரும். இப்ப பசங்க மட்டும்தான், லேடிஸ் நாங்களா கீழே தான், பசங்க மட்டும் ஏறினாங்க. The youth were in the tree. பாக்குற ஒரு They want to see. ஆனா நாங்க டிச் இருக்குன்னு கட்டுறோம். ஏன்னா இங்க பையன் இந்த சைடு பொண்ணு, அவங்க யாருமே வந்து ஒத்துழைச்சு டிச்சில இருந்து காப்பாத்துற மாதிரியே தெரியல. எல்லாருமே கை கோத்து கொண்டு போய் பின்னாடி தான் தள்ளுறாங்க. முன்னாடி மூவிங்ல யாருமே விடல. டிச் இருக்குன்னு சொன்னா உயிரை காப்பாற்றணும்ல. We are aware there is a ditch. We are aware there is a ditch here, but we didn't have any other option. We all fell into ditch. When we are asking for help, the volunteers who got formed, they're trying to push people behind. Nobody was coming to help us. So a lot of people fell into the ditch. People were holding each other's hand. They were trying to push the crowd in the road towards front and back. ஃபுல்லாவே முன்னாடி வரைக்கும் சான்ஸ், நோ சான்ஸ். ஃபுல்லாவே ரோட்ல இருந்து இப்படிதான் பின்னாடி தான். இப்ப ஹெல்ப் பண்ணி காப்பாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணும்? காப்பாற்றணும். The crowd was falling like this. The crowd was falling to the side. People are pushing crowd in this side. So all of us were pushed to the side. அந்த மூவ் பண்றது கொஞ்சம் கூட சான்ஸே யாருக்கும் கொடுக்கல. நான் இந்த கையில பையன், இந்த சைடு பொண்ணு, டிச் இருக்குன்னு தாண்டி போறோம். அடுத்த மூவ்மெண்ட் எல்லாமே டக்கு உள்ளே விழுகுறாங்க. பையன் பொண்ணோட வந்தீங்களா? She came with her son and daughter, in one hand son, other hand daughter. அவங்களுக்கு காயம், கொஞ்சம் காயம், பையனுக்கு காயம். Children got injured in the leg. காயம் அந்த கம்பி கிழிச்சு சைடுல அந்த காட்டு. எப்ப இது ஆரம்பிச்சதுன்னு கேட்குறேன். விஜய் சார் வந்து என்ட்ரியான அடுத்த 3 செகண்ட் தான் எங்களுக்கு சார் பேசினார். சார் பேசும்போது அந்த அதுக்குள்ளே கவனம் ஆயிடுச்சு சார். அது வரைக்குமே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. He said the moment Mr. Vijay arrived in the scene, next second commotion started. அவங்க வந்து என்ட்ரியான அடுத்த செகண்ட் இங்க It was pre-planned actually. 1.5 hours it took the entire commotion. 1.5 hours entire commotion. அம்மா கேட்கறது, விஜய் அவங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் இந்த பிரச்சனை நடந்தது? 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 40 நிமிஷம், எவ்வளவு நேரம் இந்த கமோஷன்? ஒரு 4 நிமிஷம் தான். அதுக்குள்ளவே தான் இங்க எல்லாம் மயக்க முடியிருந்தாங்க. ஏன் மயக்க முடியிருந்தாங்க தெரியல. ஏன்னா நெருக்கல், எதனால நெருக்கல் ஆச்சுன்னு தெரியல. ஆனா லாஸ்ட் என்ட்ரில வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சம்மந்தமே இல்லாம நின்றுச்சு. அது ஆம்புலன்ஸ் நின்று அடுத்த நிமிஷம் தள்ளுமுள்ளாயிருச்சு. ஏன்னா இந்த ஆம்புலன்ஸ் நிற்கும் போது அப்ப நாங்களாம் ரோடா இருக்குன்னா கொஞ்சம் ஒதுங்கி எங்களை விடுறாங்கல்ல, விடும்போது எல்லாம் தள்ளுமுள்ள எல்லாம் சேர்ந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. Vijay came, he started speaking. Within about 3-4 minutes, people started getting fainting. They started fainting nearby. First commotion started. Then an ambulance came. That also created commotion. Then we all started running. அக்கா அவங்க கேட்கறது, எவ்வளவு நேரம் நடந்துச்சு? நீங்க டீச்சர் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1 hour இருக்கும். 1 hour போச்சு. எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்து ஆம்புலன்ஸ் போறதுமே 1 hour. இதுல கிளியர் ஆகுறதுக்கு 1 hour ஆச்சு. Whole thing to get clear after the commotion started took 1 hour. அவங்க 4 நிமிஷத்துல இங்க வந்து கலவரம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே மயக்கம் போட்டாங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், பாட்டில் ஒரு 10 பாட்டில் தூக்கி வீசினாங்க. அது அவங்க தண்ணி எடுக்கிறதுக்குள்ளவே அடுத்த நிமிஷம் அவர் கிளம்பிட்டாரு. அது வெறுமே இல்லை, அவங்க ஒரு 2 செகண்ட் கூட ஆகல. கரண்ட் கட் ஆனோடனே அவங்க மூவ் ஆகிட்டாங்க. ஏன்னா நம்ம நார்மல் ஆளுங்க, நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம்னா நம்ம எல்லாம் நார்மலா தான் இருக்கோம். ஆனா அவங்க நார்மலா இல்லை அப்படிங்கிறது நல்லா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.